பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது சாலமோன் ராஜாதான். சாலமோன் கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்டார். ஆனால் கர்த்தர் ஞானத்தையும் அவர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். சாலமோனுடைய ஞானத்தை போல அவருக்கு முன் இருந்ததும் இல்லை, அவருக்கு பின் எழும்புவதும் இல்லை என்று கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டார். அவர் வாழ்ந்த காலத்தில் வெள்ளி ஒரு பொருட்டாகவே எண்ணப்படவில்லை. செல்வமும் செழிப்புமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் முடிவிலே அந்த ஞானமும் ஐஸ்வர்யமும் தான் சாலமோனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளும் கட்டிக்கொண்டார். அந்த மனைவிகள் தங்களுடைய தெய்வங்களை கொண்டு வந்து சாலமோனை வணங்க வைத்தார்கள். அவரும் தொழுது கொண்டார். ஞானமும் ஐஸ்வர்யமும் அவருடைய கண்களை குருடாக்கிவிட்டது. தேவனுடைய வார்த்தைக்கு காதும் கேளாமல் போனது. இதனால் இஸ்ரவேலுக்குள் முதலாக விக்கிரக ஆராதனை கொண்டு வரப்பட்டது. தேசத்துக்கு தவறான ஒரு பாதையை உண்டாக்கினது சாலமோன் ராஜாதான். கடைசியில் ஞானமும் ஐஸ்வர்யமும் அவரை அழித்து போட்டது. இன்றைக்கும் சாலமோனை போல அழைப்பை இழந்தவர்கள் எத்தனையோ பேர்கள். அப்படியானால் ஞானமும் ஐஸ்வர்யமும் வேண்டாமா? இல்லவே இல்லை. அதை நமக்கு கொடுப்பவரே கர்த்தர் தான். நமக்கு எவ்வளவு ஞானமும் ஐஸ்வர்யம் வந்தாலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். உலக ஞானமும் உலக ஆசீர்வாதமும் பெருகும்போது அது நம்மை தேவனிடத்தில் சேரவிடாது என்பதற்கு சாலமோன் ராஜா ஒரு பெரிய உதாரணம்.